தாண்டி பார்த்த என் கூட வர கேட்ட நிலாவ என் கையோட நீ குட்டி வரடி என் மதர் ப்ராமிஸ் போட்ட நான் உன்ன தர மாட்டேன் நீ உள்ள வந்தா கண்ணுக்குள்ள வச்சுக்கிறேன்டி உன்னை பத்தி பேசும் போதே தித்திக்குதடி உன் பேர் எழுதும் பேப்பரெல்லாம் பத்திக்குதடி என் மாமா மச்சா எல்லாம் இனி பிரிட்டிஷ்காரன் தானா நீ லவ் சொல்ல சப்டைட்டில் நான் போட்டுக்கிறேன்டி பிம்பிலிக்கி பில்லாப்பி இத நம்பலாமா வானாமா டி ஜிலேபி பிம்பிலிக்கி பில்லாப்பி நீ ஓகே சொன்னா உதலாமா பிபிபி உன்னை தாண்டி பார்த்தேன் என் கூட வர கேட்டேன் நிலாவ என் கையோட நீ குட்டி வரடி என் மதர் ப்ராமிஸ் போட்டேன் நான் உன்னை தர மாட்டேன் நீ உள்ள வந்தா கண்ணுக்குள்ள வச்சுக்கிறேன்டி சொட்ட சொட்ட டாக் மீ hey my dear மச்சான் நீ மனச வச்சா நம்ம ஒரு சிக்கலாம் நெஞ்சு ஜிகு ஜிகுதா my dear ராணி என் ட்ரீம்ல வாணி நம்ம ஒன்னா சேர ஃபயர் பத்திக்கிருச்சா நம்ம பீச்சு பக்கம் போத்தா ஒரு டப்பா குத்து வேஸ்டா நீ என் மூடைய ரவுடி பேபி you're my only girlfriend I'll give you two gender we'll make us new trend baby போத்தா வேஸ்டா ரவுடி
நீ துடிக்கிறியே என் அழுகி என் வயசுல நீ படுத்திரியே என் மெதுவா என் கழுத்துல நீ மணத்திரியே இது அதுதானா உன்னை பார்த்த சந்தோஷத்தில் ரெண்டு மடங்கா பூத்திருந்தேன். உன்னை தொட்ட அச்சத்திலே மூணு மடங்கா வெந்திருந்தேன். உன்னோட கண்ணங்கடை கதாங்கடி நான் கடிக்க என்னோட காது பக்கம் செல்லங்கடி நீ கடிக்க இந்த வயசு போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா இந்த வயசு போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா இந்த வயசு போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா அப்படி போட்டு 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 அதட்டி போட்டு கண்ணால இப்படி போட்டு 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 இழுத்து போட்டு கையால வைக்கிற திணற வைக்கிறியே நீ மெதுவா வைக்கிற வேர்க்க வைக்கிறியே நீ என்னத்தான் வத்த வைக்கிற வதங்க வைக்கிறியே இது சரிதானா சிக்க வைக்கிற சவக்க வைக்கிறியே நீ ஜோரா சொக்க வைக்கிற சொல்ல வைக்கிறியே நீ அழகா பத்த வைக்கிற பதற வைக்கிறியே இது முருதானா ஒத்த பார்வை நெஞ்சுக்குள்ள ஊசி நூலும் கோர்க்குதடி தெத்து பல்லு சிரிப்பிலெல்லாம் பத்து நிலவு தெரிக்குதடி. வணக்கம். சரி உங்களோட பேர்? சரி உங்களோட பேர்? சரி இன்றைக்கி உங்களோட மகன்ட ஃபர்ஸ்ட் பர்த்டேன்னு சொல்லி அவருக்காக கிஃப்ட்டுகள் வந்திருக்கு சரியா? ஓகே, அவருக்கு யார் அனுப்பியிருப்பாங்க? யாராக இருக்கலாம்? ஒரே ஒரு ஆள் தான். யார்? எங்கே இருக்கார்? வெளிநாட்டில் இருக்கார். யார் அவர் மகனுக்கு? அத்தான், மாமா. எதனால் அவரை எடுத்து வச்சு சொல்கிறீங்க? எதனால் அவரை இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? அவர் ஒரு ஆள் தான். எதனால்? தெரிஞ்ச அளவுக்கு அவர் ஒரு ஆள் தான். சரி, வேறு யார் அனுப்பியிருப்பாங்க? நீங்கள் சொல்லுங்க. வேறு யாராக இருக்கலாம்? யார் அனுப்பியிருப்பாங்கன்னு கெஸ் பண்ணுறீங்க? வேறு யாராவது அனுப்பியிருந்தால் யாராக இருக்கலாம்? வெளிநாட்டிலேருந்தும் வந்திருக்கலாம், ஒருவேளை உள்நாட்டிலேருந்தும் வந்திருக்கலாம். உள்நாட்டிலேருந்து வந்திருந்தால் யாராக இருக்கும்? சான்ஸ் இல்லையா? உள்நாட்டிலேருந்து யாருமே அனுப்ப மாட்டாங்களா? ஒருவேளை இதுக்குள்ளேயும் நிற்கலாம், வெளியில் இருந்தான். சரி ஓகே, உங்களோட மகனுக்காக வந்த கிஃப்ட்டுகளை ஒன்று உண்டா பார்ப்போம் சரியா? ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி அவருக்காக கேக் வந்திருக்குது. சரி, அது மட்டும் இல்லை, இன்னும் கிஃப்ட்டுகள் வந்திருக்குது, ஒன்று உண்டா பார்க்க போகிறோம். சரி, இதுக்குள்ள ஒரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு. என்னவா இருக்கலாம்? அவருக்காக என்ன வந்திருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? செக் பண்ணாதான் தெரியுமா? தொட்டு பார்த்து சொல்லுங்க பாப்போம். டோல் வந்திருக்கா? சரி, ஓப்பன் பண்ணுங்க பாப்போம். சரி, உங்களோட மகனுக்காக டோல் வந்திருக்குது. சரி, அது மட்டும் இல்லை, இன்னும் கிஃப்ட்டுகள் வந்திருக்கு, அடுத்தடுத்து பார்ப்போம். சரி ஓகே. சரி, இதுக்குள்ள அவருக்காக ஸ்பெஷலாக ஒரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு. என்னவா இருக்கலாம்? ரிங் வந்திருக்கா? இல்லை ரிங் வரல, வேறு என்ன வந்திருக்கு? செயினா இருக்கலாம். சரி, அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது வேறு யாராவது அனுப்பியிருந்தா, அவங்க மச்சான தவிர வேறு யாராவது அனுப்பியிருந்தா யாராக இருக்கும்? யாருமே அனுப்ப இல்லை. இங்கேருந்து அனுப்பவே மாட்டாங்க. அப்படியா? உங்களுக்கு எத்தனை சகோதரன் இருக்காங்க? ஓகே, அவங்கள யாராவது அனுப்பியிருந்தாங்கண்டா? அனுப்பியிருக்க மாட்டாங்க. அக்கா. அக்காட பேர்? அவரோட ஹஸ்பண்ட். சரி ஓகே, ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம். சரி, செயின் வந்திருக்கு, அதை அப்படியே போட்டு விடுங்க அவருக்கு.
சரி ஓகே, அது மட்டும் இல்லை, இன்னும் கிஃப்ட்டுகள் வந்திருக்கு, அடுத்தடுத்ததாக பார்ப்போம். சரி, இதுக்குள்ள அவருக்காக இன்னொன்று வந்திருக்கு. இது என்னவா இருக்கலாம்? அம்மா வந்ததுலேருந்து வாயை திறக்கவே இல்லை, அம்மாவும் சொல்லலாம். சரி, என்ன வந்திருக்கும் நீங்கள் சொல்லுங்க பாப்போம். கார் மாதிரி இருக்குது. சரி, ஓப்பன் பண்ணுங்க பாப்போம். சரி, அவருக்காக ரிமோட் கண்ட்ரோல் கார் வந்திருக்குது. சரி, அடுத்த கிஃப்ட்டை பார்ப்போம். சரி, இது என்னவா இருக்கும்? உடுப்பு. சரி, ஓப்பன் பண்ணுங்க பாப்போம். சரி ஓகே, அவருக்காக ட்ரெஸ் வந்திருக்குது. சரி, இன்னும் கிஃப்ட்டுகள் இருக்குது, அடுத்தடுத்து பார்த்துருவோம் அதையும். ஓகே, சாக்லேட் பாஸ்கெட் வந்திருக்குது. சரி ஓகே, இன்னும் கிஃப்ட் இருக்குது. அதுக்கு முதல் நீங்கள் வேறு யாராவது எதிர்பார்த்தீங்கன்னா யாராக இருக்கலாம்னு எதிர்பார்க்குறீங்க அவங்கள விட்டு? ஆனால் எங்களுக்கு அந்த நேமில் வர இல்லை, எங்களுக்கு அந்த நேமில் வர இல்லை. சரியா, வேறு யார் அனுப்பியிருப்பாங்க? உங்களுக்கு அந்த நேமில் தான் வந்திருக்கா? சரி, நீங்கள் எதிர்பார்க்குறாக்கள் யாராக இருக்கு? சரி, நீங்கள் சொன்ன பேர்லேருந்து தான் வந்திருக்கும் அப்படியா? சரி ஓகே, உங்களுக்கு அந்த அடுத்த கிஃப்ட்டை பார்ப்போம். சரி, இது அம்மாக்காக வந்திருக்கு. சரியா ஓகே, இது என்னவா இருக்கலாம்? சாரி, ஓப்பன் பண்ணுங்க பாப்போம். சாரி வந்திருக்கு. சரி, லாஸ்ட் கிஃப்ட்டில் யாருன்னு சொல்லி இருக்குது, அதையும் அப்படியே பார்த்துட்டு யாருன்னு சொல்லி பார்த்துருவோம். ஓகே சரி, இதை ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம். ஹாப்பி பர்த்டே என்று சொல்லி உங்களோட ஃபோட்டோலாம் போட்டு ஃபோட்டோ ஃப்ரேம் வந்திருக்கு. என்னென்ன வந்திருக்கு அதில் அதையும் பாய்ச்சி விடுங்க அப்படி. சரி, அவர்கிட்ட மாமா கட்டார்லேருந்து சதீஷ், அதோட அத்தை மாலினி, அதோட மச்சான், இந்த 3 பேரும் தான் அனுப்பியிருக்காங்க. ஓகே, எதிர்பார்த்தீங்களா அவங்கள்ட்ட இருந்து இப்படி ஒரு சர்ப்ரைஸ் வரமாட்டு? ஓகே, என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க அவங்களுக்கு? சரி, இந்த நேரத்தில் அவங்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? சரி, அவங்க உங்களோட ஃபேமிலியிலையும் உங்களோட பிள்ளைகளையும் ரொம்ப பாசம் வச்சு தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. உங்களையும் ஹாப்பியாக பார்த்து அவரையும் சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி. சரி, அவர்கிட்ட மாமா சார்பாகவும் மிக்கி சார்பாகவும் வவுனியா சர்ப்ரைஸ் கிஃப்ட் சார்பாகவும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். சரி ஓகே.